மற்றொரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றார் என்ற செய்தியை பார்க்கிறோம். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. அவரை எதிர்த்து போட்டியிட்ட தவேக வேட்பாளர் களத்திலிருந்து விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக சுயேட்சை வேட்பாளருக்கு தவேக தலைவர் விஜய் ஆதரவளித்திருந்தார். இந்த நிலையில் 98,000 வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரேம்குமார் 50,823 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்திருக்கிறார். இவருக்குத்தான் தவேக தலைவர் விஜய் ஆதரவளித்திருந்தார். திமுக வேட்பாளர் 44,011 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் பிரியதர்ஷினி 8,450 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பெற்ற மொத்த வாக்குகள் 1,48,933, கிட்டத்தட்ட 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த தேர்தல் பல்வேறு திருப்பங்களை தந்திருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தோல்வியடைந்திருந்த நிலையில் எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் பழனிசாமி என்பதை பார்க்கிறோம். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல பெரம்பூரில் விஜய் வென்றிருக்கிறார். இங்கே 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. நான்கு முனை போட்டி இருந்த போதிலும் தனது செல்வாக்கை தக்க வைத்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். பல முக்கிய முகங்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் உட்பட தோல்வியை தழுவி இருக்கக்கூடிய சூழலில் 4 முனை போட்டி மிக கடுமையாக இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி தனது எடப்பாடி தொகுதியை தக்க வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது இங்கு கவனிக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது. அதுவும் 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதையும் கவனிக்கிறோம். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். தவேக ஆதரவு பெற்ற சுயேட்சை 2ஆம் இடம் பெற்றிருக்கிறது. 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது இங்கே திமுக. தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் கே பழனிசாமி என்ற அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார். 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் பெற்ற மொத்த வாக்குகள் 1,48,933. தவேக ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர் பிரேம்குமார் 50,823 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இங்கே திமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 44,011 வாக்குகளை எடப்பாடி தொகுதியில் திமுக பெற்றிருக்கிறது. எடப்பாடி தொகுதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை எடப்பாடி கே பழனிசாமி பெற்று எடப்பாடி தொகுதியை தக்க வைத்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கடுமையான 4 முனை போட்டி நிலவிய நிலையிலும் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் எடப்பாடி கே பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார்.
திண்டிவனம் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் வன்னியரசு பின்னடைவை சந்தித்திருக்கிறார். திண்டிவனம் தொகுதியில் விசிக வேட்பாளர் வன்னியரசு போட்டியிட்டார். அதிமுக வேட்பாளர் அர்ஜுன் 516 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் உள்ளார். 8 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ள விசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது. விசிகாவின் முக்கிய முகமான வன்னியரசு திண்டிவனம் தொகுதியில் பின்னடைவை சந்தித்திருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக வேட்பாளர் அர்ஜுன் 516 வாக்குகள் மட்டுமே பெற்று அந்த வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். பல தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. அந்த வகையில் 8 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ள விசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மட்டும் முன்னணியில் இருக்கிறது. பரபரப்பான நிகழ்வுகளுக்கு மத்தியில், பரபரப்பான திருப்பங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து பல்வேறு முன்னணி நிலவரங்களையும் காலையிலிருந்து மிக துல்லியமாக புதிய தலைமுறை வழங்கி வருகிறது. தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.